இல்ல, அவருக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு. நம்ம முதலமைச்சர்ன்னு சொல்லிட்டோம். ஏறக்குறைய வந்து ஒரு 2 ஆண்டுகளா 3 ஆண்டுகளா அவர சுத்தி உள்ளவங்க அவர கூப்பிடும்போதே சிஎம் வராரு, சிஎம் பண்றாரு, சிஎம் உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அவர் இந்த சிஎம் கனவுலயே இருந்துட்டாரு. இது வந்து இப்போ வந்து இந்த வெயில் காலம் வேற. தேர்தல் முடிவு வந்து அவரை வந்து வேற மாதிரி மாத்திடும், கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பிட போகுது அப்படின்பதற்காக இப்பயே அவர் வந்து கோயிலெல்லாம் போயிட்டு எல்லா சாமிகிட்டையும் சராசரியா எல்லா சாமிகிட்டையும் அவர் வந்து கோரிக்கை வைக்கிறார். என்னை வந்து கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பாதீங்க அப்படின்ட்டு கோரிக்கை வைக்கிறாருன்றதை நான் கருதுறேன். இல்லை, நான் வந்து அறுதிட்டு சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஊடகவியலாளராக இப்போ குறிச்சு வச்சிங்க. அவங்க வந்து எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் 6 மாசத்துக்கு மேல அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. உறுதியாக விலை பேசி வாங்கப்படுவாங்க. எல்லாருமே வாங்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொள்கையோ கோட்பாடோ எதுவும் இல்லை. நேற்று கட்சிக்கு வந்தவங்க கஞ்சா கடத்தினவன், இந்த ரவுடித்தனம் பண்ணவன், பெண் சீண்டல் பண்ணவன், இவங்க எல்லாருக்குமே சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கும்? நேற்று காங்கிரஸ்லேருந்து விலகி வந்தவருக்கு இன்னைக்கு சீட்டு கொடுக்குறாங்க. நேற்று வரைக்கும் அவர் காங்கிரஸில் இருந்தார். நேற்று தான் விலகினார். விலகிட்டு இங்கே வந்தோடனே அவருக்கு வந்து தேர்தலில் இடம் கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்கும்? ஒன்றும் கொள்கை கோட்பாடு இருந்தாக்கா இந்த கொள்கைக்காக இந்த கட்சியில் நம்ம இருக்கணும்னு. அவங்க கொள்கை ஆளணும், பதவி வேணும், பணம் வேணும். அப்போ வந்து அவங்க வந்து பணம் யார் அதிகம் தராங்களோ அவங்க விலை போகிறதுக்கு தாளான வாய்ப்பு இருக்குது. இது அவங்க கேள்வியிலே இதுக்கு பதில் இருக்குது. நாம் தமிழர் கட்சியை திட்டமிட்டு ஒதுக்குறாங்கன்னு. இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி 2 தொகுதியிலேருந்து 6 தொகுதி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறதே நம்மளை கருத்தில் கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி வந்து மற்றவையில் தான் போடுவாங்க. எல்லா கட்சிக்கும் இடம் கொடுப்பாங்க. மற்றவை அப்படின்ட்டு ஒன்று போடுவாங்க. அந்த மற்றவையில் தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ப்பாங்க. இது வந்து இந்த ஊடகப் பிரிவு நம்ம வந்து விஜய்க்கு எந்த கொள்கை கோட்பாடும் இல்லை. இவர்களுக்கும் இந்த திராவிட கட்சிகளுக்கும் எந்த கொள்கை கோட்பாடும் இல்லை. மணல் கொள்ளை போனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மலை வெட்டி வீழ்த்தினா பிரச்சனை இல்லை, தொழிலாளிகள் நலம் குன்றி போனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் காத்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்கே வந்து கனிம வளம் கொள்ளை போகக்கூடாது, மலைகள் வெட்டி ஏற்றப்படக்கூடாது, இங்கே வந்து வந்தேரிகளோட கூடாரமாக இந்த தமிழ்நாடு மாறக்கூடாது என்றதில் எல்லாவற்றிலையும் கவனம் செலுத்துறது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அப்போ ஒரு கொள்கை கோட்பாட்டோட ஒரு நெறிமுறையோட பயணிக்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்போது இது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தான் பார்க்கப்படுது. மற்றவங்க யாருக்கும் கார்ப்பரேட் முதலாளிகள் இங்கே யார் வந்தாலும் வரலாம், யார் வேணாலும் கொள்ளையடிக்கலாம், யார் வேணாலும் கனிம வளங்களை திரளலாம் அப்படின்ற அந்த சூழல் இருக்கும்போது இதை எல்லாவற்றையும் எதிர்க்கின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால, நாம் தமிழர் கட்சி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி பொருட்டாக கவனிக்க மாட்டாங்க. இவங்க வந்து கார்ப்பரேட் முதலாளிகள் நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாதுன்னு நினைக்குது. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் அண்ணன் சொல்கிற மாதிரி வந்து மோடி வந்து ஒரு சர்வதேசிய புரோக்கர், அது ஸ்டாலின் வந்து ஒரு இந்திய புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாருல்ல, இந்திய அளவிலான புரோக்கர், அப்படி ஏஜெண்டுகளாக செயல்படுற இவங்க நாம் தமிழர் கட்சி கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மே 4ஆம் தேதி வருகின்ற அந்த தேர்தல் இதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து தெரியும் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் பொதுவாக ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தேர்தலில் அதிக தொகுதிகள் போய் கூட்டங்கள் பேசுறது அண்ணன் மட்டும்தான். அதில் தான் முதல் இடத்துல இருக்காரு இந்தியாவிலேயே. இப்போ தேர்தல் வந்து ஒரு 5 மாநிலத்தில் தான் நடக்குது அப்படின்னாலும் கூட இந்தியாவிலேயே அதிக உழைப்பை இந்த மக்களை திருத்தணும், இந்த மக்களை மாற்றணும், இந்த நாட்டை முன்னேற்றணும், இந்த கனிம வளங்கள் காக்கப்படணும் அப்படின்றதுல வந்து ஒரு அக்கறையுள்ள தலைவராக அதிகமாக உழைக்கிறது அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். இப்போ அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டா இங்கே நிறைய கட்சிகள் பாதிக்கப்படும், நிறைய முதலாளிகள் பாதிக்கப்படுவாங்க. சுரண்டலுக்கு எதிராக நம்ம நிற்போம், இங்கே யாரும் சுரண்ட முடியாது. அதனால நம்ம வந்து புறந்தள்ளுறாங்க. மே 4ஆம் தேதி மக்கள் ஒரு தீர்ப்பு எழுதிட்டாங்க. அந்த தீர்ப்பு என்ன என்பதை இவர்கள் வந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அத்தனை இடம், இவங்க இத்தனை இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி வந்து வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம் தமிழர் யாருன்றதும் மக்களுக்கு தெரியாது. இல்லை அவங்க 100 கூட சொல்லணும், 120 கூட சொல்லணும் ஆச்சு. நீங்கள் வந்து நீங்கள் குறைவாக சொல்கிறீங்க, நீங்கள் வந்து 70-80 தான் வரும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை அவங்க அப்படி இல்லை. அவங்க ஏற்கனவே ஒரு கூட்டத்தை போட்டு யார் யார் அமைச்சர் என்ற வரைக்கும் போயிட்டாங்க. யார் முதலமைச்சர், யார் யார் எந்தெந்த இலாக்கா, எந்தெந்த துறைக்கான அமைச்சர்கள் என்ற வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. இது கனவு காண்பது எல்லாருக்கும் இயல்பான ஒன்று. யார் வேணாலும் கனவு காணலாம். நீங்களும் காணலாம், நானும் காணலாம்.
காலையில் எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் கூட நாளைக்கு வந்து இரவு தூங்கும்போது இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகிட்ட மாதிரி கனவு காணலாம். ஆனால் நீ உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் 30 விழுக்காடு வாக்கு இருந்தால்தான் அவங்க வெல்ல முடியும். அப்போ எல்லா தொகுதியிலையும் அவர்களுக்கு 30 விழுக்காடு வாக்கு இருக்கா? தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லா தொகுதியிலும் 30 விழுக்காடு வாக்கு இருக்கா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது ஒரு பூம் காட்டுறாங்க. இருக்கிற அந்த தாவேக தொண்டர்களில் பாதி பேருக்கு ஓட்டு இல்லை, எல்லாம் 18 வயசு குறைவானவர்கள். மீதி பேரை வந்து இந்த எஸ்ஐஆர் வந்தப்போ நீக்கினதுலேயும் அவங்க வந்து அந்த வாக்ககத்தில் வந்து இவங்க சேர்க்கலை. இதுலேயே நிறைய வாக்குகள் போயிடுச்சு அவங்களுக்கு. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற பேட்டியை ஒன்னொன்னையும் பார்க்குறீங்கல்ல. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிட்டால் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் விஷத்தை கொடுத்து நானும் விஷத்தை கொடுத்து செத்துருவோன்ற அளவுக்கு மனநிலை குன்றி போனவங்களா அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 2 நாள் தானே, 2 நாளைக்கு பிறகு தெரிஞ்சிடலாம். கடினம் அப்படின்றது வந்து சொல்லலாம், அவங்க யார் வேணாலும் சொல்லலாம். உழைப்பை நம்ம வந்து செலுத்தியிருக்கோம், யாரையும் விட கூடுதலான உழைப்பை செலுத்தியிருக்கோம். எல்லா வேட்பாளரை விட அண்ணன் வந்து முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக அறியப்பட்ட ஒரு வேட்பாளராக மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அங்கே உள்ள பொதுவாக வந்து இங்கேருந்து போய் களமாடிய தம்பிகள் இல்லாமல் அந்த மண்ணின் மக்களாக இருக்கிறவர்களோட நம்ம விசாரித்தவருக்கு இந்த முறை சீமான் வந்தால் தான் நல்லாயிருக்கும், சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த மக்கள், அங்கே உள்ள காரைக்குடி மக்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து அவர் வந்து அந்த மண்ணின் மைந்தர், காரைக்குடி அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் அண்ணா. இந்த எந்த வகையில் பார்த்தாலும் அண்ணா அங்கே வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குல்ல, திமுக அளவுக்கு வேலை செய்யல, இந்த தாவேக அளவுக்கு வேலை செய்யல. அவர்கள் பண முதலைகள், பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வெளிச்சம் காட்டிட்டாங்க. அதனால வந்து மற்றவங்க வெல்ற மாதிரி ஒரு கருத்து இருக்காங்க. இல்லை, நிறைய வேட்பாளர் எல்லாருமே தான் பணம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுசுமே பணம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. அதிமுக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க. திமுக இதில் பணம் கொடுக்காம மக்களை சந்தித்து, ஒரு தேநீர் கூட வாங்கி கொடுக்காம மக்களை சந்தித்து வாக்கு வாங்குற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதில் வந்து பணம் கொடுக்கலன்றதை விட நிறைய மக்கள் வந்து பணம் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. தேர்தல் செலவுக்கு இதை வச்சிங்க, தேர்தல் செலவுக்கு வச்சிங்க அப்படின்ட்டு பணம் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு தான் செலவு பண்ணோம். அதனால் பணம் விளையாடி இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. இதை பற்றி சொல்கிறது என்னென்னா, நம்ம தொடர்ச்சியாக நம்ம அண்ணன் தலைமையில் தலைவர் பிரபாகரன் தலைவரோட கொள்கைகளை ஏற்று நம்ம தொடர்ந்து 16 வருஷத்துக்கு மேலே நம்ம களப்பணிகளையும் செய்து மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வை கொடுத்து, எது நல்ல அரசியல், எது நம்மளுக்கு பாதிக்கிற அரசியல்னு தொடர்ந்து நம்மளோட கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் புதுசாக வர கட்சிகளுக்கு திரை கவர்ச்சியோட நம்பிக்கையில், திரை கவர்ச்சியை மட்டுமே மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி தொடர்ந்து இந்த ஊடகங்கள் வந்து நம்மளோட கட்சிகளையும் கட்சி பணிகளையும் அவமதிக்கிற மாதிரி தொடர்ந்து அதை ஒரு புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இப்போ வர காலத்தில் பார்த்தோன்னாக்கா இது டிவிகேயோட தலைவர் விஜய் மட்டும் வச்சுக்கிட்டே இதுதான் அரசியல்ன்ற மாதிரி ஒரு தவறான கருத்தை வந்து மக்களுக்கு இந்த ஊடகங்கள் தொடர்ந்து திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. அதுவும் இல்லாமல் கருத்து கணிப்பு என்ற பேரில் வந்து மக்களை வந்து திசை திருப்புற முயற்சியில் வந்து இந்த ஊடகங்களும் சரி, அரசியல் ஒரு சார்பாக இந்த அரசியல் விமர்சகர்களும் சரி தொடர்ந்து தவறான கருத்துக்களை வந்து முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. என்னோட கருத்து இதில் நான் என்ன சொல்லுறேன்னா, ஊர் சைட்லலாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாதுன்னு. அதை தான் வந்து இந்த டிவிகே தொண்டர்களாம் சரி, ரசிகர்களானாலும் சரி, அதுதான் வந்து ரொம்ப கொக்கரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தவறான கருத்துக்களை முன் வச்சுட்டு சோசியல் மீடியா தான் ஒரு தேர்தல் முடிவையே நிர்ணயிக்கிறன்ற மாதிரி தவறான பரப்புரையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒருபோதும் உண்மை கிடையாது. மே 4ஆம் தேதி நம்மளோட களப்பணிக்கான உண்மையான முடிவு வந்து மக்கள் வந்து அவங்க வெளியில் என்னையோட அனுபவத்தில், களப்பணியோட அனுபவத்தில் என்னன்னா, மக்கள் வெளியில் தெரிவிக்கட்டாலும் அவங்களுக்கு எது நல்ல அரசியல், எது நமக்கான அரசியல்ன்றது வந்து அவங்களுக்கு நல்லாவே புரியுது. மே 4 வந்து கண்டிப்பாக நம்மளோட உழைப்புக்கு உண்டான பலன் இருக்கும். நாம் தொடர்ந்து அண்ணனுக்கும் நம்மளோட மக்களுக்கும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்மளோட களப்பணியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காலம் வந்து பதில் சொல்லும்.
எப்பவுமே உழைப்பு வந்து வீண் போகாது. அதுவும் நேர்மையான நல்ல உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. நாம் தமிழர். என்னன்னா மக்களுக்கே தெரியும் அது நாம் தமிழர் கட்சி தான் முதலிடம்னு. அதெல்லாம் வெறும் பொய். ஏன்னா அவங்க அப்பந்தான் மக்களும் வந்து நம்மளோட நாம் தமிழர் கட்சியை வந்து தப்பான்னு நினைக்கிறாங்க. தப்பான்னு நினைக்கணும். நம்ம இதுதான் அதிகமாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும். மக்களும் நம்பணும்னு. ஆனால் இங்கே நிறைய திருட்டு இதுவும் நிறைய நிற்கும். அன்னைக்கு எலெக்ஷனில் அவ்வளோ பாதுகாப்போட சீல் வச்ச பெட்டியை எப்படி உடைச்சாங்க அவங்க? இது வேணுக்குன்னு அதில் நிறைய கள்ள ஓட்டும் இதில் கலந்துக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் மறுபடியும் ஒரு தேர்தல் வச்சாதான் அது கரெக்டாக சரியாக வரும். அப்பவும் அந்த திருட்டு நாய்ங்க உள்ள நுழையத்தான் செய்வாங்க. என்னென்னு திருப்பி வச்சாலும் எப்படி உள்ள நுழைஞ்சவங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஆட்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஜெயிக்க விட மாட்டாங்க. ஆனால் மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, ஏங்க நாங்கள் கஷ்டப்பட்டு கால் வலிக்க கிடக்கு நைட்டு தூங்காமல் வாங்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் தேர்தல் ஓட்டு கேட்டு போயிருக்கோம். மக்கள் மனசுலையும் அண்ணனை வந்து உயர்வாக தான் நினைக்கிறாங்க. இப்பவும் சரி. அதை அந்த திருட்டு நாய்ங்க தான் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்னட்டு பண்ணாலும் சரி, இறைவன் ஒருத்தன் மேலே இருக்கான்ல, அவன் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பான். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கேட்பான். மக்களோட மனசு வச்சோன்னா நேரடியாக கேட்கலாம் அவங்கள. ஏன்னா கேட்டால் அவங்களுக்கு என்ன அவங்களோட கஷ்டம் சூழ்நிலை அவங்க குடும்ப இது ஏதாவது பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்னு நிறைய பேருங்கிறாங்க. அதுலேயும் மிரட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், நீங்கள் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், நீங்கள் அப்படியே உண்மையை சொன்னா உங்களை குடும்பத்தோடு அழைச்சிடணும் அப்படிலாம் மிரட்டுறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையினால அவங்க அவங்களோட சூழ்நிலைக்காகத்தை வெளியே விடாமல் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அண்ணன் தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் இதில் அப்படி ஜெயிச்சாங்க, அந்த கட்சி ஜெயிச்சிச்சு இந்த கட்சி ஜெயிச்சிச்சுன்னா அதெல்லாம் திருட்டு. இது அது உண்மையே கிடையாது. உண்மையான ஓட்டு அண்ணன் ஓட்டு தான். அண்ணன் ஓட்டு தான் ஜெயிச்சிருக்கு உறுதி. சரிங்களா? அண்ணனை வெளில யாராக முடியாது. ஏன்னா அந்த மக்களை நாங்கள் அவ்வளோ பேரும் கூட இருக்கிறோம். நான் எல்லா ஏரியாலையுமே எந்த ஊருனாலும் தெரியும். அண்ணன் பேர் சொல்லாத பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்க வரைக்கும் அண்ணன் பேரை சொல்லுங்க. விவசாயம் தான். புரியுதுங்களா? ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே பொய், பித்தலாட்டம். இதுலேயே தெரியல. வேணா நேருக்கு நேரம் மோத முடியாமல் எப்படி குறுக்கு வழியில் போகிறாங்க பாருங்க. அதனால சொல்கிறேன், அது வந்து பொய். அண்ணன் தான் ஜெயிக்கிறது தான் வெளி. நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நீங்களும் ஓட்டு பண்ணால் விவசாய சின்னத்துக்கே போடுங்க. சரிங்க, நன்றி.